Hi friends, welcome to Hello Kitchen. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம மட்டன் பொட்டேட்டோ தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை நியூவா பார்க்கறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி கீழ ஒரு பெல் ஐகான் இருக்கும். அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நான் ரெகுலரா போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி என்னோட வீடியோக்கு லைக் கொடுங்க. இப்போ இந்த மட்டன் கறிக்கு வந்து நான் மசாலா வந்து அரைச்சி யூஸ் பண்ண போறேன். ஸோ என்னென்ன மசாலா அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு வந்து பூண்டு 25 கிராம், இஞ்சி 25 கிராம், கருவேப்பிலை வந்து கொஞ்சோண்டு ஆட் பண்ணியிருக்கேன். பட்டை வந்து ஒரு 3 நம்பர், கிராம்பு வந்து ஒரு 3 நம்பர், அன்னாசியில் இந்த மாதிரி 3 பீஸ் எடுத்திருக்கேன். இது வந்து கல் மலர், இது கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். சோம்பு வந்து 1 டீஸ்பூன், மிளகு வந்து 1 டீஸ்பூன், தேங்காய் வந்து ஒரு 100 கிராம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையுமே வந்து கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நம்ம லைட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி இருந்தால் குறைன்னு இருந்தால் ஓகே. இப்போ வந்து ஒரு குக்கரில் வந்து ஒரு 200 ml வாட்டர் ஆட் பண்ணுறேன். அது கூட நான் 300 கிராம்ஸ் வந்து போன்லெஸ் மட்டன் ஆட் பண்ணுறேன். இதுக்கு வந்து மட்டன் கம்மியாக இருந்தாலே போதும். வெங்காயம் வந்து ஒரு 2 நம்பர், தக்காளி வந்து ஒரு 2 நம்பர். இப்போ வந்து மிளகாத்தூள் வந்து 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். தனியா வந்து 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை அரைச்ச இந்த பேஸ்ட்டையும் இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக திருப்பி தண்ணி ஆட் பண்ணி நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி இதை குக் பண்ண போகிறோம். இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 4 விசில் வச்சு எடுக்க போகிறேன். மட்டன் வேகிறத பொறுத்து நீங்கள் விசில் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு நான் 4 விசில் வச்சு எடுக்கிறேன். இப்போ இந்த 4 விசிலுக்கு அப்புறம் நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு 10 மினிட்ஸ் கழித்து தான் நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். இதை ஓப்பன் பண்ணால் பார்த்திங்கன்னா இது இந்த மாதிரி குக் ஆகிருக்கும். இந்த மாதிரி தண்ணி அளவு இருக்கும். ஸோ இதை வந்து நம்மளை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இதை தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். கடுகு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், சோம்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், அப்புறம் காஞ்ச மிளகா ஒரு 2 நம்பர் இது மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சோண்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மட்டன் வேக வச்சதை இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த உருளைக்கிழங்கு வந்து இது மாதிரி தோல் சீவி கட் பண்ணியிருக்கேன். ஒரு 400 கிராம்ஸ் அளவு. மட்டனோட கொஞ்சம் நம்ம ஜாஸ்தியாக உருளைக்கிழங்கு ஆட் பண்ணோம். இதை வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ ஹை ஃப்ளேமில் குக் பண்ணுறேன். இது உருளைக்கிழங்கு வேக வைக்காத உருளைக்கிழங்கு வெறும் தோல் சீவி கட் பண்ணி இதோட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கேற்ற சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து கொஞ்சமாக போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. சால்ட் பத்தலைன்னா கூட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து 5 மினிட்ஸ் நம்ம ஹை ஃப்ளேமில் தான் இப்போ இதை குக் பண்ண போகிறோம். இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அடி பிடிக்காத அளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ லோ ஃப்ளேமில் நம்ம குக் பண்ண போகிறோம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு. இப்போ இந்த டிஷ் வந்து பார்த்திங்கன்னா நான் லோ ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேமில் தான் குக் பண்ணுறேன். ஆல்ரெடி நமக்கு மட்டன் நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ இந்த உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு தான் நம்ம இதை குக் பண்ண போகிறோம். இப்போ இதை நீங்கள் நசுக்கி பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு வெந்திருக்கான்னு இப்படி தெரியும். இதை வந்து திருப்பி ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் இதை குக் பண்ணுங்கள். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி இந்த அளவுக்கு அது வந்து தண்ணி இல்லாமல் இருக்கணும். இப்போ இதை நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கை கட் பண்ணிங்கன்னா இது வந்து நல்லா சாஃப்டாக கட் ஆகணும். அதே மாதிரி இந்த ஆயில் வந்து லைட்டாக உங்களோட கிரேவியில் லைட்டாக ஃப்ளோட் ஆகி தெரிகிற மாதிரி இருக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா இது ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி திக்னஸ் இருந்தால் தான் இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி இந்த டிஷ் வந்து பார்த்திங்கன்னா கறி குழம்பு, ஒயிட் ரைஸ், அப்புறம் ரசம் சாதம், சாம்பார் சாதம் இதோட வந்து இது ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷன். அதே மாதிரி இந்த டிஷ்ஷில் உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா மிளகாத்தூளோட காரமும் நீங்கள் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா மிளகுத்தூளோட காரமும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய எல்லோ கிச்சன் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.